ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பாப் தாதா என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, இந்த கடைசி நேரம், இந்த கடைசி காலத்துல நீங்க இப்போ என்ன பண்ணணும், என்ன நடந்துட்டு இருக்கு, அதை பத்தி தான் இன்னைக்கு பாப் தாதா சொல்ல போறாரு. இப்போ இந்த காலத்தின் முயற்சி எப்படி இருக்கணும்னா, பாப் தாதா சொல்றாரு, இந்த காலத்தின் முயற்சி 75% குறையக்கூடாது. அதற்கு மேலே கூட இருக்கலாம். 75% கீழே வந்துடக்கூடாது. அந்த லெவல் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லை அதை விட அதிகமாக நீங்கள் முயற்சி பண்ணணும். கொஞ்சம் கூட குறைஞ்சிடக்கூடாது. இதை பாபா உங்ககிட்ட அன்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பாபா சொல்கிறாரு, ஆனால் இந்த டைமில் சில குழந்தைகள் காலம் வரட்டும்னு காத்திருக்குறாங்க. இன்னும் டைம் வரலைங்க, இன்னும் டைம் நிறையா இருக்குது, பார்த்துக்கலாம், டைம் வரும்போது நாங்கள் நல்லா முயற்சி பண்ணுறோம். உலகம் நல்லா தான் இருக்குது, உலகம் ஒன்றும் விநாசம் ஒன்றும் ஆகலையே, வெளிநாடுகளில் தான் பாம்பு போட்டுட்டு இருக்காங்க, ஏதாவது பிரச்சனை நடக்குது, இங்கே நாங்கள் நல்லா தானே இருக்கோம், டைம் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. சிலர் இந்த தடைகள்லாம் நீங்கட்டும்னு நினைக்கிறாங்க. எனக்கு இந்த மாதிரி தடை இருக்குது, அந்த மாதிரி தடைகள்லாம் இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சொல்கிறாங்க. சிலர் உறவுகளை காரணமாக்கிக்கிறாங்க. எனக்கு இந்த உறவு இவங்கனால எனக்கு பிரச்சனையாக இருக்குது, அவங்கனால எனக்கு பிரச்சனையாக இருக்குது, இந்த மாதிரி உறவுகளை பற்றி காரணமாக சொல்கிறாங்க. சில பேர் தங்களோட உடல்நிலையே காரணமாக்கிக்கிறாங்க. எனக்கு உடம்பு இந்த மாதிரி பிரச்சனையடா இருக்குது, அதனால் என்னால் முயற்சி பண்ண முடிய மாட்டேங்குது, எனக்கு காலையில் எந்திரிச்சோலேருந்து இப்படி ஆயிடுது அப்படி ஆயிடுதுன்னு ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, எதுவாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு இருந்தாலும் சரி, நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த உடல்லையே நீங்கள் முழுமையாகியே ஆகணும். சம்பூர்ணம் இந்த உடல்லே நீங்கள் ஆகணும். இதுக்கப்புறமேட்டு வேற ஒரு உடம்பெல்லாம் உங்களுக்கு இப்போ கிடைக்காது. இப்போ இதுதான் உங்களோட கடைசி உடம்பு. இந்த உடம்புலையே நீங்கள் முழுமையாக ஆகணும். இதுதான் உங்களோட உறுதியான இலக்காக இருக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு ஆதரவை நீங்கள் இப்போ பிடிச்சி வச்சுக்கிறீங்க, ஏதாவது ஒரு விஷயத்தில் டிபெண்ட் ஆகிக்கிறீங்க, அதாவது ஏதாவது ஒரு விஷயத்த பிடிச்சி வச்சுக்கிறீங்க. உங்ககிட்ட சுயம், உங்ககிட்ட சக்தி இருந்துச்சுன்னா எந்த ஒரு பந்தனமும் உங்களை கட்டுப்படுத்தவே முடியாது. ஆத்மாவாகிய உங்களுக்குள்ள சக்தி இருந்ததுன்னா அந்த பந்தனம் இந்த பந்தனம் எந்த ஒரு பந்தனமும் உங்களை கட்டுப்படுத்தவே முடியாது. அமிர்த வேலை எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்சிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒவ்வொருத்தரும் உங்களோட கதையை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த உடல் நோய் இல்லைன்னா நான் ரொம்ப அதிகமாக முயற்சி செய்வேன் பாபா. சில பேர் அந்த மாதிரி சொல்கிறாங்க. சில பேர் இந்த பந்தம் எனக்கு நீங்கட்டும், இந்த பந்தனம் இருக்குது, இந்த பந்தனம்லாம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பாருங்க அப்படி முயற்சி பண்ணுறேன் பாபான்னு சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாப் தாதா கேட்குறாரு, இப்போது ஒரு பந்தனம் நீங்கிடுச்சு அப்படின்னா மற்றொரு பந்தனம் வரும். இப்போ உடல் பந்தனம் இருக்கு, அது நீங்கிடுச்சு அப்படின்னா மனசோட பந்தம் வரும். மனசோட பந்தம் நீங்கிடுச்சு அப்படின்னா பணத்தோட பந்தனம் ஏதாவது வரும், அல்லது ஏதாவது உறவோட பந்தனம் வரும். அப்போது நீங்கள் என்ன செய்வீங்க? சரி, இந்த மாதிரி ஒரு பந்தனம் வருது, அடுத்தடுத்து ஏதாவது ஒரு பந்தனம் வந்துக்கிட்டே தானே இருக்கும், நீங்கள் என்ன செய்வீங்க? அப்போது அதெல்லாம் தானாக ஒன்றும் நீங்காது. பாப் தாதா சொல்கிறாங்க, உங்களோட சொந்த யோக சக்தியால், உங்களோட உள்ளுணர்வு வலிமையால் நீங்களே அதை நீக்கணும். சிலர் நினைச்சிட்டு இருக்காங்க, பாப் தாதா நீக்கிடுவாரு, அவர் என் கூட இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு
எந்த ஒரு முயற்சியும் பண்ணாம இருக்கிறாங்க. சில பேர் காலம் அது போக போக காலம் வந்துருச்சுன்னா அது தானா சரியாயிடும். பாப் தாதா சொல்றாரு, நீங்க தான் உங்களோட சொந்த யோக சக்தியால அதை நீக்கணும். அது டைம் அதுவே நீங்கிடும்லாம் நினைச்சிட்டு இருக்காதீங்க. இந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. ஏன்னா பாபா சொல்றாங்க, பாப்தாதா சொல்றாரு, காலம் மிகவும் நெருக்கமா வந்துடுச்சு. இப்போ முன்னாடி புலி வருதுன்னு சொல்லிட்டு இருந்தது. அதாவது இந்த மாதிரி ஆக போகுதுன்னு. ஆனா உண்மையா இப்போ இந்த நேரத்துல அந்த நேரம் நெருக்கத்துல வந்துடுச்சு. முயற்சியில சோம்பல் காட்டுபவர்கள் இந்த அரிய நேரத்தை தங்களோட கைகளால் இழந்து விடுவார்கள். இந்த சோம்பல் காட்டாம இந்த மாதிரி ஒரு அரிய நேரம் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கவே முடியாது. நீங்க பாப்தாதா சொல்றாரு, நீங்க தினமும் எத்தனை மூச்சுகள் விடுறீங்க? அதை எண்ண முடியுமா? அப்படின்னா ஒவ்வொரு மூச்சும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். இப்போ இந்த மாதிரி டைம்ல ஒவ்வொரு மூச்சுக்கும் நீங்க ஏதாவது ஒரு பயனுள்ளதா மாத்திக்கிட்டே இருக்கணும். அது உங்களோட பயனுள்ளதா இருக்கணும். ஒவ்வொரு வினாடியும் வைரமாக மதிக்கப்பட வேண்டும். உங்களோட ஒவ்வொரு நொடியும் இப்போ வைரத்துக்கு சமம். அந்த அளவுக்கு நீங்க அந்த நேரத்தை மதிப்பீடு கொடுக்கணும். உங்களோட நேரத்தை வீணாக யாருக்கிட்டையும் பேசி உங்களோட நேரத்தை வேற ஏதாவது விஷயத்துல வீணடிச்சிட்டிங்கன்னா இனிமே இந்த டைமே உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இப்போ கொஞ்சோண்டு கவனக்குறைவு இருந்தாலும் பல குழந்தைகள் இப்போ சாக்கார பாபாவை இனிய சந்திப்பை இழந்தது போல. இப்போ சாக்காரத்துல பாப் தாதா வந்தாரு. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி சாக்காரத்துல பாபா வந்திருந்தாரு பிரம்ம பாபாவோட உடம்புல. அந்த இனிய சந்திப்பெல்லாம் இழந்துட்டீங்க. இப்போ இந்த முயற்சிக்கான அரிய காலத்தையும் நீங்க இழந்துடக்கூடாது. இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த அரிய வாய்ப்பு, இப்போ நீங்க முயற்சி செய்யக்கூடிய இந்த டைம், இதை நீங்க இழந்துடக்கூடாது. இவ்வளோ விஷயத்தை இழந்துட்டீங்க. பாபாவை சந்திக்க முடியல, பாப் தாதாவை கூட உங்களால சந்திக்க முடியாம இருந்திருக்கலாம். சில பேர் சந்திச்சிருக்கலாம். அதனால இப்போ உங்களுக்கு கிடைக்கப்பட்ட இந்த நேரம் மிக மிக உயர்ந்த மதிப்பிடக்கூடிய நேரம். அதனால பாபா உங்களுக்கு முன்னாடியே எச்சரிக்கை கொடுக்குறேன், இந்த டைம் இனிமே உங்களுக்கு கிடைக்காது அப்படின்ற எச்சரிக்கை. அதனால இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முயற்சிகளுக்கு அன்பு வைங்க. உங்களோட முயற்சி மேலே அன்பு வைங்க. எனக்கு பாபா இந்த முயற்சி நான் பண்ணால் இது கிடைக்குமா, எனக்கு அந்த மாதிரி ஏற்படுமா அனுபவம், அந்த மாதிரி எதுக்குமே ஆசைப்படாமல் முயற்சி மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க. அதன் மேலே அன்பு வைங்க. உங்களோட முயற்சியை அதிகரிங்க. உங்களோட நிலை தானாகவே உயர்ந்துக்கிட்டே போகும். உங்களோட நிலையை நீங்கள் இப்போ உயர்த்திக்கலைன்னா எப்பயுமே உயர்த்திக்க முடியாது. அதனால் உங்களோட நிலையை இப்பொழுதே உயர்த்தி கொள்ளுங்கள். பாபா மேலேருந்து இது எல்லாத்தையும் பாப்தாதா நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இந்த அழகான விளையாட்டு, நீங்கள் விளையாண்டுட்டு இருக்கிற இந்த விளையாட்டை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நீங்களே கூட பார்க்கலாம். உங்களோட உயர்ந்த நிலையில நிலைத்து நீங்க கூட பார்க்கலாம். உங்களோட சொந்த வாழ்க்கை ஒரு தெய்வீக நாடகமாக தோணும் உங்களுக்கே. உங்களோட வாழ்க்கையே ஒரு நாடகமா உங்களால பார்க்க முடியும். மற்றவங்க என்ன செய்றாங்க, உங்களோட செயல்களையும் தெளிவா அமைதியாகவும் பார்க்க முடியும். உங்களோட நிலை உயர்ந்துக்கிட்டே இருக்க இருக்க நீங்களும் பாப் தாதாவோட சேர்ந்து பார்க்க முடியும்.
நீங்க உயர்ந்த நிலையில இருந்து பார்க்கும்போது, எதுவும் உங்கள வந்து அது வந்து நிலைகுலைய வைக்காது. உங்களோட உங்களோட நிலை, உங்களோட மனநிலை, உங்களோட அந்த ஸ்திதி வந்து உயரத்துல இருந்துச்சுன்னா, எதையுமே வந்து எந்த ஒரு விஷயமும் உங்கள நிலைகுலையவே வைக்காது. அந்த விஷயம், இந்த விஷயம், உலகத்துல அது நடக்குது, எதுவுமே உங்கள வந்து உள்ளுக்குள்ள பாதிப்பு செய்யாது. அப்போது வாழ்க்கை வந்து ஒரு இனிய விளையாட்டா உங்களுக்கு தோணும். உங்களோட வாழ்க்கையும் சரி, எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு விளையாட்டா தோணும். அதனால பாப்தாதா சொல்றாரு, "என்னோட அன்பான குழந்தைகளே, இப்போது நீங்க வந்து விழிச்சுக்கோங்க. இப்போவே நீங்க விழித்துக் கொள்ளுங்கள். இந்த மூச்சு இருக்கும் வரை முயற்சியில குறைவில்லாம இருங்க. முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களோட முயற்சி வந்து அந்த மாதிரி இருக்கணும். 75%க்கு கீழ வந்துறக்கூடாது. அதுக்கு மேல இருக்கலாம். ஆனா, அதுக்கு கீழ எப்பயுமே வந்துராம இருக்கிற அளவுக்கு நீங்க முயற்சி செய்யுங்க. பாப் தாதா நாங்க இருவருமே உங்கள பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். நீங்க என்ன பண்றீங்க? எது பண்றீங்க? முயற்சி பண்றீங்களா? இல்லையான்னு உங்கள அன்பா, பொறுமையுடன், நம்பிக்கையுடன் நாங்க பார்த்துக்கிட்டே இருப்போம்." அப்படின்னு பாப் தாதா சொல்றாரு. பாப் தாதாவுக்கு மிக 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 நன்றி பாப் தாதா. ஏன்னா எங்களுக்கு இப்போ இந்த டைம் வந்து என்ன பண்ணணும்? இந்த டைம் எவ்வளோ முக்கியம்? எவ்வளோ இனிமே இந்த டைமே வராதுன்னு சொல்லி எங்களுக்கு எச்சரிக்கை குடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பாப் தாதா. பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்க வந்து நிச்சயமா முயற்சிகள் நாங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். அதன் மேல அன்பு வைப்போம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஓம் சாந்தி.